Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. இன்னைக்கு வந்து இயற்கை உணவு தான் பார்க்க போறோம். இயற்கை உணவு அப்படின்னா சமைக்காத உணவு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சத்தானது இயற்கை உணவு. ஸோ அது என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ள அடிப்போலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து மினிமம் வந்து 3 minutes வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அது வந்து ஆட் ஆகாது. ஆட் ஆனாலும் வந்து அது வந்து டிலீட் ஆகிரும். ஸோ அதனால தான். ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. 9th 10th 11th 12th. ஸோ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட கொடுங்க. ஹெல்த்தியான பானங்களை வந்து குடிக்க கொடுங்க. ஏன்னா நார்மலி வீட்டில் இருக்கிறதா இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையில் அவசரமாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சாப்பிட்றது வந்து கம்மியாகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து சத்தான ஃபுட்டாக வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இயற்கை உணவு அப்படின்னு சொன்னேன் இல்லை. இயற்கை உணவு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். முன்னாடி காலங்களில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நோய்கள்ங்கிறதே அவங்கள அண்டாமல் இருந்தது. நிறைய வருஷ காலம் வந்து அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ வந்து சட்டசட்டான ஆட்கள் வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவோட பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது தான். முன்னாடி வந்து அவங்க மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. பாத்திரங்கள் மற்ற ஸ்டீல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. தண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த வெங்கல பாத்திரத்தில் தான் அவங்க யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சதுனால அவேர்னஸ் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு. ஸோ இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பழைய பாரம்பரிய முறைப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் மண் சட்டியில் வந்து நிறையவே வகை உணவுப் பொருட்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஓவன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுலேருந்து விலகி வந்துட்டு இருக்காங்க. அதுலேயே சமைக்காத உணவு வந்து சாப்பிட்றதுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமைக்காத உணவு, அதாவது இயற்கை உணவு தான் நான் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை உணவுகள் யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மருந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து ஒரு பாயசம் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அவல் பாயசம் தான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. இது வந்து அவங்களுக்கு சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த சுகர் கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து நம்ம தேங்காய் பால் அவல் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வந்து எடுக்கிறது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதில் வந்து சுடு தண்ணி விட்டு வந்து வடித்து எடுப்பாங்க. அதில் வந்து சத்துக்களே கிடையாது. அந்த சத்துக்கள் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும். நான் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுற ரெசிபீஸில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் வந்து நம்ம அந்த தேங்காய் பால் வந்து குழம்புல கறியிலெல்லாம் விடுற டைமில் அதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து சூடு பண்ணி எடுத்துட்டா போதும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி வச்சு நல்லாவே பிழிஞ்சு, இந்த மாதிரி நான் வந்து நார்மலி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காட்டன் துணியில் இந்த மாதிரி எடுக்கிறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வந்து
தேங்காய் பால் அவல் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல் பாயசத்துக்கு தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கட்டியாக இருக்கும் இல்லையா, திக்காக இருக்கிறது எடுத்திருக்கேன். நான் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசியோட அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் எடுக்கிறதோடவும் சிகப்பு அரிசியோட அவல் வந்து இன்னும் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை துருவி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் வந்து நம்மளோட தேங்காய் பால் அவல் பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இவ்வளோ திங்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா பாயசம் வந்து ரெடி ஆகும், அவ்வளோதான். ஸோ அவல் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவைக்கு தேங்காய் பால் விட்டுக்குவோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை. இது சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் சர்க்கரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை சர்க்கரை இல்லாமல் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஏலக்காவும் முந்திரி பருப்பும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அவல் வந்து நல்லாவே சாஃப்டாகி வந்துடும். இன்னும் ஒரு கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்து அவல் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட அவல் வந்து அவல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லாவே தேங்காய் பால் அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து சர்வ் பண்ணிடலாமா? ஸோ சூப்பரான தேங்காய் பால் அவல் பாயசம் வந்து செம்மையாக வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அந்த தேங்காய் பாலோட சுவை, அப்புறமா வந்து நாட்டு சர்க்கரையோட சுவை, அப்புறமா முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து அவல் எல்லாமே சேர்ந்து குழஞ்சி சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமா? செம்மையாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. திடீர்னு வந்து உங்களுக்கு பாயசம் பண்ணி சாப்பிடணும், இல்லை ரொம்ப சத்தாக வந்து பாயசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் அவல் பாயசத்தை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, இன்னும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மருந்தான தேங்காய் பால் அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் வைத்து தான் ஒரு பொரியல் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லாருக்குமே தெரியும், பாட்டில் கார்டு. ஸோ இது வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் வந்து துருவி எடுக்கலாம் அப்படின்னு. எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டுக்கும். ஸோ ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, தண்ணியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து குட்டி குட்டியாக வந்து நறுக்கி எடுத்துலாம் வாங்க. ஸோ சுரைக்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சுரைக்காய் வந்து ரொம்பவே வந்து நீர் சத்துக்கள் வருது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இந்த சுரைக்காய். அப்புறம் இங்கன்னா இது வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாக்கு வறண்டு போகும் இல்லையா, அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தண்ணி குடிக்காமல் அவங்க உடம்பை வந்து குளிர்ச்சியாக மாற்றுறதுக்கு, இல்லை நாக்கில் வறட்சியை வந்து மாற்றுறதுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகுது. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இயற்கை முறையில் சமைக்காமல் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி துருவி எடுக்காதீங்க, அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கும். ஸோ அதனால தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா பொரியல்னாலே தேங்காய் வந்து நான் மிக்சியில் பொடிச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் துருவி கூட எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மிளகு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸு தான். ஸோ இவ்வளோ திங்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா பொரியல் வந்து ரெடி ஆகும். முதல்ல வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காய், நெக்ஸ்ட்டு வந்து மிளகு, பெப்பர், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெள்ளையாக சூப்பர்வான சுரைக்காய் பொரியல் வந்து ரெடியாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது இல்லையா? சூப்பர்வான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு பவுலில் வந்து சர்வ் பண்ணலாமா?
on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go. சூப்பர்வா வந்து இயற்கை உணவான ஒரு சுரைக்காய் பொரியல் வந்து ரெடியா இருக்கு. வெள்ளை வெள்ளையா அசலா சூப்பர்வா இருக்கு, அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? தேங்காய் துருவல், அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சுரைக்காய், அப்புறமா வந்து லெமன் புஞ்சோடது எல்லா டேஸ்ட்டுமா சேர்ந்து சூப்பர்வான அந்த கலவையே சூப்பர்வான ஒரு டேஸ்ட்ல இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதுங்க. அவ்வளோ சுவையான ஒரு சுரைக்காய் பொரியல். பொரியல் வந்து சூப்பர்வாக அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நார்மலி வந்து நீங்கள் குக் பண்ணி சமைக்கிறதோடவும் இது வந்து 100 டைம்ஸு சூப்பர்வா அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுரைக்காயில் ஏதாவது கசப்பு துவர்ப்பு அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை உணவில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் அவல் பாயசம் அப்புறமா சுரைக்காய் பொரியலை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு வந்து ஏதாவது உங்களுக்கு பண்ணி சாப்பிடணும், இல்லை சமைக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி லேசியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு மறக்காதீங்க. இந்த சுரைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, தண்ணி விட்டுக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி பண்ண இயற்கை உணவில் பண்ணின இந்த 2 ரெசிபியும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய். ஸோ என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா குக்கிங், கார்டனிங், பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக போட்டுட்ருக்கேன். அதை வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் போய் விசிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு, பெப்பர், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமா?